எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கு, அது என்னங்கிற சொல்கிறேன். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஏசியில் 09 அப்படிங்கிறது ஏசியில் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து ஏபியில் வந்து 09 அப்படிங்கிறத அடிச்சிட்டான். நேற்று ஒரு வின்னிங் நம்ம சேனலில் பார்த்துட்டு 2-3 பேர் வின்னிங் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ஸிங் வருது, என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், சிம்பிளாக தான் சொல்கிறேன், ரொம்ப பெரிய பேட்டர்ன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக பார்க்கும்போது இங்கே 785 அப்படின்னு அடிச்சிருப்பான். 85 பிசி, ஒரு நாள் விட்டு பாருங்கள் 95 ஏசி. அப்போ ஒரு நாள் விட்டு இங்கே ஏபியில் ஒரு 05 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இதில் மட்டும் இல்லை, இன்னொரு இதுலேயும் மேட்ச் ஆகுது, அதனால தான் அது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 071 அடிச்சிருப்பான். ஏபி 07. அப்படியே ஒரு நாள் விட்டு மேலே வந்து ஒரு அடுத்த மாதத்தில் 60 அப்படின்னு அடிச்சிருப்பான். அதாவது 07 06 திருப்பி 60 அடிச்சிருப்பான். அப்போது 07 06 இங்கே 05 அப்படிங்கிறது இங்கேயுமே 05 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வருது. இங்கே 85 95 05, இங்கே 07 06 05 ரெண்டுலேயுமே இங்கே வந்து லாக் ஆகும். அதாவது ஏபி 05 அப்படிங்கிற மாதிரி 05 அப்படிங்கிறது ஏபியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வேறு எதாவது வருதுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து என்ன வருதுன்னா ஒரு 9 திருப்பி வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு. ஏன்னா அந்த 9 அப்படிங்கிறது பாருங்கள் கிராஸில் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது 059 அப்படிங்கிற ஒரு சிங்கிள் நம்பர் இதிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் சிம்பிளாக சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஓகே, இப்போது என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ 226 246 கேப்பில் ஒரு 236 அப்படிங்கிறது இங்கே அடிக்கணும். இப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக தான் அடிச்சுட்டு வரோம். அதனால் நான் வந்து என்னங்கிறேன்னா இந்த 236 அப்படிங்கிற அந்த 36ங்கிற பேர் இங்கேயே இன்றைக்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 236 அடிப்பானா இல்லை 736 அடிப்பானா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே 36 அப்படிங்கிற பேர் இன்றைக்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க பண்ணி பாருங்கள். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஏசி 63, இங்கே ஏபி 36, 63 எடுத்து 36 அப்படின்னு சொல்லி திருப்பிட்டான். அப்போ 36 அப்படிங்கிறது இங்கே ஆல்ரெடி நமக்கு ஒரு இங்கே 26 46 கேப்பில் ஒரு 36 அப்படின்னு சொல்லி வரணும். அந்த 36 இன்றைக்கி வந்து அந்த 36 கொண்டு வந்து இங்கே அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 236 கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 236 இல்லை ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு 736 அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு பேட்டர்ன் சிம்பிளாக அதிலேயே பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இதே தான் ஏசி 63. இதை வேறு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏசி 63க்கு ஏபி 36 திருப்பி. அப்போ இங்கே வந்து ஏசி 34 அப்படின்னு இருக்குது. அந்த 34 திருப்பினா இங்கே 43 ஏபி அப்படிங்கிறது வரலாம். ஓகேங்களா? ஏபியில் 43 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ 3 பி-போர்டு 3மே பார்த்திங்கன்னா இங்கே வந்து எங்கே அடிச்சிருக்கான் 39 இங்கே தான் அடிச்சிருக்கான். அதுக்கு மேலே பி-போர்டு 3 இங்கே அடிச்சிருக்கான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன மாதம் ஒரே ஒரு 3 தான் பி-போர்டு 3. இப்போது அதுக்கு முன்னாடி இங்கே 37. ஓகே, இப்போ 37 அதுக்கு மேலே ஏதாவது அடிச்சிருக்கானான்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியலை பார்த்த வரைக்கும். ஓகே, 37 39 கேப்பில் ஒரு 38 அப்படிங்கிறது வரலாம். 438 அப்படிங்கிற ஒரு நம்பரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம போன பேட்டர்னில் ஒரு நம்பர் சொல்லியிருந்தோம். அது என்ன சொல்லியிருந்தோம்னா 059. ஓகேங்களா? இந்த ஒரு 4 நம்பர் 3Dயில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கு. உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான் பாருங்கள். இந்த 36 63 வேணால் டபுள் சைடு ஏபிபிசி ஏசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பேராக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நமக்கு என்ன ஏபியில் வந்து பிசியில் 36 கிடச்சிச்சா, ஆனில் என்ன ட்ரை பண்ணோம்னா 36 63 ஒரு 3 பேர் எடுத்து அதை நம்ம அப்படி ட்ரை பண்ணோம்னா ஏதோ ஒரு இதில் வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏபியில் 43 கிடச்சிச்சு, அது ஆளில் வந்து 43 34 அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து நமக்கு 05 கிடச்சிச்சு. அப்போ 05 50 அப்படிங்கிறத இது ஆளில் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு இதில் உட்காந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இது மாதிரி ட்ரை பண்ணும்போது நமக்கு ஏதோ கொஞ்சம் கை கொடுப்போம் அப்படின்னு என்னோட ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.